நேற்று தென்காசியில் நடந்த பிரைவேட் பஸ் ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோவுக்கு பிரைவேட் பஸ் டிரைவர் பண்ண கமெண்ட் என்ன தெரியுமா? போய் நீ அவங்க கொடுக்குற டைமிங்கில் போய் பாரு, அப்போ தெரியும். வந்துட்டாங்க ஃபோன் ஒன்று தூக்கிட்டு. டிரைவர்ஸு, நீங்கள் ஒன்றும் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு லோடெல்லாம் ஏற்றிட்டு போகலடா, மக்களை ஏற்றிட்டு போகிறீங்க. ஏண்டா நீ டைமிங் ஓட்டுறதுக்கு எங்களை சாகடிக்கணுமாடா? அடுத்த கமெண்டு, டைம் அதிகமாக கொடுக்க சொல்லுங்கள் தலைவா. அவன் முதல்ல டைமிங் கொடுக்கும்போது உனக்கு தெரியும் இந்த டைமிங்குள்ளே போனால் ஸ்டாப்பை ரீச் பண்ண முடியாது. அதையும் மீறி ரீச் பண்ணணும்னா நம்ம ஓவர் ஸ்பீடில் போனால் தான் அந்த ஸ்டாப்பை ரீச் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும். அவன் ஷெட்யூலில் போடும்போதே நீ அவன்கிட்ட டைம் எக்ஸ்ட்ரா கேட்கணும். பஸ்ஸு ஓட்டுற டிரைவர் உங்களுக்கு தான் தெரியும் இந்த டைமுக்கு எடுத்தால் இந்த டைமுக்கு போய் சேர்க்கணும்னு தெரியும். அந்த டைமுக்கு தக்கன நீங்கள் டைம் வாங்கிக்கங்க. என்னையை வந்து கேட்க சொன்னால் நான் எப்படி கேட்க முடியும்? ஃபைனலாக வந்திருக்க கமெண்ட்டை பார்த்துருவோம். ஓவர் ஸ்பீடாக போகிற டிரைவர்ஸை காற்றுல அடித்து ஸ்லோவாக போச்சோன்னா பல உயிர்களை காப்பாற்றலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்த கமெண்ட்டை பாருங்கள். ஆம்புலன்ஸ் டிரைவரை காற்றுல அடிப்பேன்னு கேட்டிருக்கான். லூசு பேலே, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அவன் வேகமாக போகிறான். நீ எதுக்கு வேகமாக போகிற? 40 பேசஞ்சரையும் பேஷண்ட் ஆக்கிறதுக்கு தான் போகிறேன். கேட்டாம்பாரு கேள்வி கேனத்தனமா.